துதிக்கையிலு சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்கையிலு சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலைய செய் ஞால தவ குலமே நீ அருள் தரும் பலியை செய் திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து நின்று திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெரும்பர கல்வாரி அரும்பலி நினைவாகும் பெரும்பர கல்வாரி அரும்பலி நினைவாகும் திருமறை தகன பலி பீடத்தில் கொழுமை மீடு காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்கையிலு சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஆண்டனியாருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும் லாசர் டி குரூஸ் அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்திரிக்க சனத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றுக்காகவும் இருதராஜ் சூசை மேரி ஆனந்தன் பிலோமினாள் திரு ராஜசேகருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும் இன்று தனது 7வது திருமண நாளை கொண்டாடும் ஆண்டனி அருண் நான்சி குடும்பத்தார் இறைவன் தங்களுடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளை அணுகி வருபவர்களை இறைவன் அவருடைய ஆசிரால் நிரப்புகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோன் அரசன் மக்களுக்கென்று ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயத்தை கட்டி இறை பிரசனத்திற்காக ஜெபிக்க மக்களை அழைக்கின்றார். மக்கள் சேர்ந்து கடவுளுடைய பிரசனத்துக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த வேளையிலே கடவுள் மேகத்தூண் வடிவிலே தன்னுடைய பிரசனத்தை வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நோயிற்று பிணியால் வருந்திய மக்கள் இயேசுவை அணுகி வந்தார்கள். அவர் அவர்களை தொட்டு குணமாக்கினார், ஆசிரால் நிரப்பினார் என்று நாம் வாசிக்கின்றோம். கடவுளை அணுகி வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னுடைய ஆசிரால் நிரப்புகின்றார். இன்று நாம் கடவுளை அணுகி வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் கடவுளை அணுகி நெருங்கி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இறை ஆசிரால் நிரப்ப
இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். தூய உள்ளத்தோடு நேர்மறையான சிந்தனையோடு ஆண்டவரை அணுகி வர தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இன்று தாயாம் திருவாவியானது புனித கொன்சாலோ காசியா மறைசாட்சியுடைய நினைவை கொண்டாடுகிறது. இறைவா, புனித நினைவரின் ஆற்றலானவனே, சிலுவையின் மறையின்மை வழியாக மறைசாட்சியத்தின் வெற்றியினால் புனித கொன்சாலோ காசியாவை அணி செய்திரே. அவரது பரிந்துரையால் எங்கள் இறப்பு வரை நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உடன்படிக்கை பேழையை திருத்தூயகத்தில் வைத்தனர். ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 1 முதல் 7, தொடர்ந்து 9 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சியோன் என்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத்தவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய எத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமன் முன் கூடி வந்தனர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர்.
அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரை உமது உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரை உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரை உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேலையை பிரத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவிலையில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம், வாருங்கள். அவரது திருத்தடங்கியுள்ள வேல் பணிவோம். ஆண்டவரை உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரை உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைச்சொற்றர்கள் 53 56 வரை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள்.
அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளை அணுகி வரக்கூடிய ஒவ்வொருவரையும் கடவுள் தன்னுடைய ஆசிரால் நிரப்புகின்றார். நேற்று தினம் மாலை திருப்பலி முடிந்த பிறகு ஒரு இளம் தம்பதியினை சந்திக்க வந்திருந்தார்கள். ஏறக்குறைய 1 மணி நேரம் என்னோடு உட்கார்ந்து அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு திருமணம் முடிந்து 2016ஆம் ஆண்டிலே நாங்கள் சென்னைக்கு வந்தோம். இளம் தம்பதிகளாக வந்தோம். கோயில் வழிபாடுகளுக்கு எங்களுக்கு அதிகமான நாட்டம் கிடையாது. இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வருவோம், எப்போவாவது ஒரு முறை வருவோம். அதுவும் கடமைக்காக வந்து உட்கார்ந்துட்டு நாங்கள் போய் விடுவோம். ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு நாங்கள் வந்த பொழுது மாலை, வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி நடந்து கொண்டிருந்தது. வந்து உட்கார்ந்தோம். நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்றோம். அன்று இந்த இடத்திலே ஆண்டவர் எங்களை தொட்டார். இந்த இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். அன்று முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மாலையிலே திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்தோம். இங்கே வந்த பிறகு எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வே மாறியது. நான் கேட்ட எதையுமே இந்த இடத்துல கடவுள் கொடுக்காம இல்லை. பல மடங்கு ஆசீர்வாதத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்தார். எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று அழுது ஜெபித்தேன். கடவுள் எனக்கு இரண்டு குழந்தைகளை கொடுத்தார். இந்த இடத்திலே, அதாவது இந்த பங்கு எல்லையிலேயே எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கேட்டேன். கடவுள் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக நல்ல ஒரு வீட்டை குறுகிய காலகட்டத்திலே கொடுத்தார். என்னுடைய கணவருக்கு நிரந்தரமாக வேலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். நான் கேட்ட ஒரு சில மாதங்களிலே எனக்கு கொடுத்தார். இந்த இடத்துல ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறோம் என்று அந்த சாட்சிய பகிர்வை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடி வருவோருக்கு, ஆண்டவரை அணுகி வருவோருக்கு கடவுள் அவருடைய ஆசிரால் நிரப்புகின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். சாலமோன் அரசன் மக்களுக்காக ஒரு அழகான ஆலயத்தை கட்டுகின்றார். உடன்படிக்கை பேழையை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்கே வைக்கின்றார். மக்கள் எல்லோரும் கடவுளுடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கிற வேளையிலே அந்த பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஒரே சமூகமாக ஜெபித்த அந்த வேளையிலே அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இந்த அனுபவம் நமக்கு இந்த இடத்துல பல நிலைகளில் நமக்கு கிடைத்திருக்கும். இந்த இடம் நம் எல்லோருக்குமே ஒரு பவர் ஹவுஸாக, ஒரு நம்முடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இடம் பல்வேறு நிலைகளிலே நமக்கு இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம் செல்ஃபோன் சார்ஜ் போடுறோம், அந்த சார்ஜு தீர்ந்து போச்சுன்னா செல்ஃபோன் ஆஃப் ஆயிரும். அதே போல் தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இந்த இடம் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக ஒவ்வொரு நாளும் வந்திருக்கிறது. ஏன்னா நாம் ஆண்டவரை அணுகி வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. அன்புக்குள்ளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மக்கள்
இயேசுவை தேடி வந்தார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரை தேடுபவருக்கு நிறைவான ஆசிரியர் வழங்குகின்றார். நம்முடைய வாழ்வில் கூட நாம் பல மனிதர்களை அணுகி செல்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பல மனிதர்களை நாம் தேடி செல்கின்றோம். ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவரை உண்மையாக நாம் தேடுகிறோம் உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திருப்பலிக்கு வருகிறோம், பல 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 ஆன்மீக காரியங்களை நாம் செய்கின்றோம். இதற்காக ஒரு சில நேரங்களிலே ஞாயிறு திருப்பலிக்கு செல்லவில்லை என்றால், அல்லது தினமும் நான் திருப்பலிக்கு செல்லவில்லை என்றால் எனக்கு மனசே சரியாக இருக்காது, அல்லது சாமி குத்தம் ஆயிரும். அதற்காக ஒரு கடமைக்காக திருப்பலியை நாம் பங்கேற்கிறோமா? திருப்பலியை பங்கேற்கின்றோம். இந்த திருப்பலி நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்கப்பட வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோமா? இங்கு நான் பெறுகிற இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்னுடைய இந்த நாள் முழுவதுமே இறைவன் என்னை வழிநடத்துகிறார், கடவுள் என்னை ஆளுகிறார், கடவுள் என்னை ஆண்டு என்னை வழிநடத்துகிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ஆக அன்புக்குள்ளே ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு தேடுகிறோம், அவரோடு எந்த அளவுக்கு உடனிருக்க நாம் விரும்புகிறோம். இந்த உலகம் தீமையை நன்மையானது என்றும், பொய்யை உண்மை என்றும், இருளை ஒளி என்றும் இந்த உலகம் பொய்யான தகவல்களை கொடுத்து நம்மை நம்ப வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை நாம் ஆண்டவரை நாம் தேடினோம் என்றால், ஆண்டவரை நாம் தேடி வந்தோம் என்றால், ஆண்டவர் நல்லது எது தீயது என்ன பகுத்தாயக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவர் விட்டு விலகாமல் நம்மை பாதுகாப்பார், நம்மை அவருடைய ஆசீரால் நிரப்புவார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவை அணுகி வரும் அத்தனை பேரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தினார். அன்புக்குள்ளே தொடுதல் அற்புதமானது. இந்த தொடுதல் என்பது நலம் தரக்கூடியது. நார்மன் என்ற ஒரு அறிஞர் அழகான ஒரு கட்டுரை இவ்வாறு எழுதுகிறார். த லவ்விங் மெசேஜ் ஆஃப் டச் என்ற அந்த கட்டுரையிலே தொடுதல் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அழகாக சொல்வார். எந்த ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரின் தொடுதலிலும் அரவணைப்பிலும் வளர்கிறதோ அந்த குழந்தை ஆரோக்கியமானதாகவும் அறிவுத்திறன் கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த குழந்தை மற்ற குழந்தைகளை விட வேகமாக வளர்கிறது என்று தன்னுடைய கட்டுரையிலே சொல்வார். இது உண்மை. மனிதனுடைய தொடுதலுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தொடுதலுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தார்கள், சுகமடைந்தார்கள். நான் அடிக்கடி சொல்வேன், நாம் இயேசுவை தொட்டாலும் இயேசு நம்மை தொட்டாலும் நலம் பெறுவது நாம் தான். நாம் ஆண்டவரை தொட்டாலும் ஆண்டவர் நம்மை தொட்டாலும் சுகம் கிடைப்பது நமக்கு தான், பலன் நமக்கு தான். எனவே நான் இயேசுவால் தொடப்பட வேண்டும் என்ற ஒரு பயங்கரமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தி நமக்குள் வர வேண்டும். ஆக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு மறுகரைக்கு செல்கின்றார். மக்கள் அவரை இன்னார் என்று கண்டு கொண்டார்கள். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட இயேசு நன்மை செய்து கொண்டே செல்கின்றார். என்ன செய்கின்றார்? குருடருக்கு பார்வை கொடுக்கிறார், செவிடரை கேட்க வைக்கிறார், ஊமையரை பேச வைக்கிறார், தொழு நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்துகிறார். யாரெல்லாம் தேவையில் இருந்தாலும் அவருடைய தேவையை இயேசு நிறைவு செய்கின்றார். ஆக இயேசு அந்த கெனசரேத் அந்த ஏரியின் மறுபக்கத்திலே அவர் சென்றது மக்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால்தான் அவர்கள் நோயாளிகளை படுக்கையிலே வைத்து இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். இயேசுவை இன்னார் என்று அந்த மக்கள் கண்டு கொண்டார்கள். ஒருவேளை அவர்கள் இயேசுவை இறைமகன் என்று கண்டு கொண்டார்களா? அன்று இயேசுவை அற்புதங்கள் நிகழ்த்துபவராக மட்டுமே ஒருவேளை அந்த மக்கள் புரிந்திருக்கலாம். இயேசு வெறுமனே அற்புதங்களை நிகழ்த்துபவராக மட்டும் புரிந்து கொள்ளாமல் அந்த மக்கள் இயேசுவை இறைமகனாக அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இயேசுவை தொட்டு நலமடைந்த மக்கள் இயேசுவின் மேலுடையை தொட்டவர்கள். மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27 முதல் 29 இறைவாத்திலே 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணி என்ன சொல்கின்றாள்? நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று நம்பினாள். தொட்டால் வல்லமை வெளிப்பட்டது, அவள் சுகம் பெற்று சென்றாள் என்று நான் வாசிக்கிறோம். ஆக இயேசு மீது நாம் ஆழமான நம்பிக்கை வைத்து நாம் அவரை தொட முயற்சிக்கிற பொழுது
நாம் தொடாவிட்டாலும் கூட அவர் நம்மை தொடுவார். ஒவ்வொரு திருப்பலியும் அதான் நடக்கிறது. ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டவர் நம்மை தொடுகின்றார், நம்மை அறியாமலே நம்மை தொடுகிறார். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த ஆலயத்திலே திருப்பலி நடக்கிற பொழுது குருவானவர் மற்ற இறை மக்கள் மட்டும் இங்கே நிறைய வானதூதர்கள் இருக்கிறார்கள், நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஜெபங்களை அவர்கள் மேலே எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை ஒரு ஏணியாக இருந்து எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார். ஆக இந்த திருப்பலியின் வல்லமையை மாண்பை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கேற்பதற்கான இந்த அரிய வாய்ப்பை பெற்றிருக்க நாம் எல்லோரும் மேலே பாக்கியவான்கள். எனவே அன்பாதவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த தொடுதல் நடைபெறுகிறது. நீங்கள் இயேசுவை தொட நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவர் நம்மை இந்த திருப்பலி வழியாக நம்மை தொடுகிறார். இனி அன்பாதவர்களே, இயேசுவை நாம் அணுகி வருவோம். கடவுளை நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சியோடு அணுகி வருவோம். அணுகி வரக்கூடிய நம்மை அவருடைய நலன்களால் ஆசீர்வாதத்தால் அவர் நிரப்ப வருகிறார். இந்த அருளுக்காக இந்த திருப்பலி பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். சகோதர சகோதரர்களே, என்னுடைய உங்களிதமான இந்த பணி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவற்று எங்களுக்கு உதவியாகி பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடம் வந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். எனவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்த வாடி முடிவின்றி
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். தூயவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை தேடுவோர் பக்கத்திலே கடவுள் இருக்கின்றார். ஆண்டவரை தேடுவோருக்கு தன்னுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் நிரப்புகின்றார். இந்த நாளிலே நம் ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கிறோம், அவரை அணுகி வந்திருக்கிறோம். அவர் இதோ இந்த பலிபீடத்தில் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் நிரப்ப விரும்புகின்றார். நாம் வாஞ்சியோடு நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களிலே மறு அர்ப்பணிப்பு செய்வோம். இந்த நாளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய, இந்த வாரத்தில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு செயலையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை தேடுவோர் பக்கத்திலே அவர் இருக்கின்றார். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல். இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய ஆசீரால் நிரப்ப விரும்புகிறார். நம்மை தொட விரும்புகிறார், சுகப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலே நாம் அவரை தொட்டாலும் அவர் நம்மை தொட்டாலும் நலம் கிடைப்பது நமக்கு தான். சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மால் தொடப்பட வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தால் என்னை தொடும், என்னுடைய நாவை தொடும், என் உடலை தொடும். சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்வை தொடட்டும், புனிதப்படுத்தட்டும். ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுவேன்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்த நிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒடிகள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியா, இவ்வுலகில் கவுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள் நம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்ம ஒருவரையும் காத்திரும் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். பறந்திடும் நேரத்திலே ஏனை தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனை தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் எந்த இறைவா என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் எந்த இறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. என்னை நோக்கி வருவதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவை எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரம் அருளும். ஆமென். துயர் ஒருவர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். ஜெபிப்போமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
தாழ்வது நின் கடனமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உமது அரசு வருக, மரியே வாழ்க.